ஆண்ட்ராய்டு வாங்க போனவன, ஐஃபோன் வாங்குறான்னு சொல்லி அவன மைண்ட் வாஷ் பண்ணி, ஐஃபோன் வாங்க வச்சு, அந்த ஐஃபோன்ல வந்த சோதனைகள்லாம் சொல்றேன். மறக்காம கேட்டு போங்க. அதே மாரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரீசென்ட்டா என்னோட ஃப்ரெண்ட் ஐஃபோன் 15 வாங்கியிருந்தாப்புல. வாங்கி எப்படி வந்து அந்த 20% 80% எல்லாம் மெயின்டெயின் பண்ணுவாங்களோ, அதே மாரி தான் மெயின்டெயின் பண்ணாப்புல. ஆனா என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் 25 நாள்ல 99% பேட்டரி ஹெல்த் வந்துச்சு. என்னடா சோலி முடிச்சு இதுன்னு சொல்லிட்டு ChatGPT அது நம்ம ChatGPT இருக்கார்ல, இத நான் வேணா அவர்ட்ட போட்டு கேட்போமே, அவர்தான். ரொம்ப ரொம்ப டீப்பான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேக்குறீங்க. அவர்ட்ட போட்டு கேட்டதுக்கு இட்ஸ் நார்மல் சொல்ட்டாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு மனசு தேத்திக்கிட்டு நார்மல் சொல்லிட்டு நம்ம மனச நம்மளே தேத்திக்கிட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு 15 டேஸ் கழிச்சு திரும்பியும் 98. என்னடா பண்றது ஒண்ணுமே புரியல. ஆனா வெறியாயி மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன். ஆப்பிள் கேருக்கு ஃபோன் பண்ணி கேட்டோம். ஆப்பிள் கேர்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னு தெரியுமா? கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிஷம் ஆப்பிள் கேர்ல பேசுனாங்க. Rich in manliness. Yeah. I think you're a superman. Yeah. I have never before met an efficient officer. பேசுனவங்க வந்து, சாப்பிட்டீங்களா? இன்னைக்கு நாள் எப்படி போச்சு? உங்க பேர் சூப்பரா இருக்குது. அப்புறம் நடுவுல சீரடம், சீரடம் அப்படின்னு சொன்னாங்களே தவிர்த்து, அதுக்கு ஒரு சொல்யூஷனே சொல்லல. ஸோ என்னடா பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கேயே முடிச்சுட்டு திரும்பியும் வந்து ஓகே நம்ம மனச நம்மளே தேத்தியாச்சு. இட்ஸ் நார்மல் நம்மளே தேத்திட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தா 2 டேஸ் பிஃபோர் என்னாச்சு? 97 பேட்டரி ஹெல்த். எல்லாம் அவன் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. என்னடா பண்றது ஒண்ணுமே புரியல. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இல்ல சார். நீங்க அழுவுறீங்க. இல்ல சார். இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்துடுச்சு. இது என்ன சொல்யூஷன் சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. அதே மாரி ஆனா சொன்னீங்கன்னா எனக்கு மட்டும் இல்ல, பார்க்குறவங்களும் இதே மாரி பிரச்சனை வந்துரும் அவங்களுக்கும் ஒரு சொல்யூஷனா இருக்கும்ல. ஸோ அதுதான் சொல்றேன். மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க.